வங்கக்கடலில் நிலவிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. புதுச்சேரி அருகே அது நிலை கொண்டுள்ளது. மழை படிப்படியாக குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சமத்துவபுரம் பகுதியில் 2 அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியாகினர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. சிவகங்கை அருகே அரசு பஸ்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சமும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிவகங்கையில் அரசு பஸ்கள் மோதிய விபத்தில் இறந்த 11 பேர் குடும்பத்தினருக்கு தாவிக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்து சம்பவம் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியது. காயமடைந்தவர்களுக்கு அரசு உயர்தரமான சிகிச்சை அளிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு தலைமை செயலாளர் மற்றும் போலீஸ் டிஜிபி ஆகியோருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என அம்மாநில முதல்வர் ரங்கசாமி பதிலளித்தார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில்தான் வெற்றி விழா நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் நின்றிருந்த அர்ஜுனன் என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவருக்கு வயது 43. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்ற தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கண்டித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் போராட்டம் அறிவித்துள்ளார். டெல்லியில் போலீசார் நடத்திய சோதனையில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பஞ்சாப், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. SIR படிவங்களுக்கான காலக்கெடு நீட்டிப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் 56 பவுன் நகைகளை கொள்ளையடித்ததாக 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஆசிப் என்பவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடித்த டாக்கு மகாராஜ் பட ரிலீஸின் போது ரசிகர்கள் ஆடு பலியிட்டு ரத்தத்தில் பேனருக்கு அபிஷேகம் செய்தது சர்ச்சையானது. வரும் டிசம்பர் 5 அவர் நடித்து ரிலீஸாக உள்ள அகண்டா 2 படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ணா, தயவு செய்து ரசிகர்கள் நேர்த்திக்கடன் என்கிற பெயரில் உயிர் பலியை மேற்கொள்ள வேண்டாம், கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் விலங்குகளை துன்புறுத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தீப திருவிழாவை முன்னிட்டு நடந்த பஞ்சமூர்த்திகள் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர்களின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். நகரம் முழுவதும் பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா பெரிதும் பயனடைந்துள்ளது என எலான் மஸ்க் கூறினார். H1B விசா திட்டத்தில் சில தவறான பயன்பாடுகள் இருந்தாலும் அத்திட்டத்தை மூட வேண்டியதில்லை. திறமையானவர்கள் இன்னும் இருந்தால் நல்லதுதான் என எலான் கூறினார். சத்தீஸ்கரில் நக்சல்கள் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தண்டேவாடா மாவட்டத்தில் இன்று 37 நக்சல்கள் ஆயுதங்களுடன் சரணடைந்தனர். அவர்களில் 27 பேரின் தலைக்கு 65 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. மகாராஷ்டிரா நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, போருக்கு கடற்படை எப்போதும் தயார், மோதல்கள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதால் நாம் தயாராக இருக்க வேண்டியதை அது எடுத்துரைக்கிறது என்றார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தமக்கு எதிராக நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ஊழல் வழக்கு விசாரணையில் மன்னிப்பு வழங்குமாறு அந்நாட்டு அதிபரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இது நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் என கூறியுள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயலால் பெருமளவு பாதிப்புகள் ஏற்படவில்லை. ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் 1070 என்ற எண்ணில் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என கலெக்டர் ரவி பிரகாஷ் அறிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டம் ராஞ்சியில் நடந்தது. இதில் இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தது. 350 என்ற இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்கா 332 ரன்களுக்கு சுருண்டது. டிட்வா புயல் வலுவிழந்துள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய RSS தலைவர் மோகன்,
சில இந்தியர்களுக்கு இந்திய மொழிகளே சரியாக தெரியாது. இதை மாற்ற வேண்டுமெனில் நம் வீடுகளில் தாய்மொழியில் பேச வேண்டும் என்றார். வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்போது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. சென்னையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. டிட்வா புயலால் தமிழகத்தில் இதுவரை 3 பேர் பலியாகியுள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். டிட்வா புயலால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 56,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மழை நின்ற பிறகு பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சமத்துவபுரம் பகுதியில் 2 அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் பலியாகினர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தமிழகம் தயாராக உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கவர்னர் மாளிகையான ராஜ்பவன் இனி மக்கள் பவன் என அழைக்கப்படும். கவர்னர் ரவியின் பரிந்துரையை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டசபையை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண்துடைப்பா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பல்கலைக்கழகங்களை திவாலாக்கி மாணவர்கள் எதிர்காலத்தை சீரழியவிட்டு கோடி கோடியாக செலவழித்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று வெற்றி விளம்பர விழாக்களை நடத்த திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களுக்கான காலக்கெடு நீட்டிப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்ற தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கண்டித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் போராட்டம் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள பாதிப்பில் இருந்து காக்கப்படும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து அருவாமூக்கு திட்டத்தை ஆய்வு செய்தார். காவிரி பாசன மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் உழவர்கள் கவலையும் வேதனையும் அடைந்துள்ளனர். மீண்டும் ஒரு முறை உழவர்களை ஏமாற்றாமல் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமையை திணித்து தமிழக மக்களின் வாக்குரிமைகளை பறித்தால் தேமுதிக தலைமையில் மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கும் என பிரேமலதா கூறினார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறியது பாரதிய ஜனதாவின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற சந்தேகம் இருக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகியது பாஜகவின் சித்து விளையாட்டு என்ற திருமாவளவனின் கருத்து குறித்த கேள்விக்கு தேஜ கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க திருமாவளவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இது என வானதி சீனிவாசன் பதிலளித்தார். அதர்மத்தை தர்மம் என்றுமே வெற்றி கொள்ளும், அதுதான் கடவுளின் விருப்பம். அந்த வகையில் நீதி நிலைநாட்டப்பட்ட தலம் குருஷேத்திரம் என்று குருஷேத்திரத்தில் நடந்த விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பேசினார். தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கை தேவையற்றது. SIRக்கு எதிராக பார்லிமென்டில் குரல் எழுப்புவோம். தமிழகத்துக்காக கல்வி நிதியை வழங்க வலியுறுத்துவோம் என நாளை குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் டெல்லியில் திமுக MPக்கள் TR பாலு மற்றும் திருச்சி சிவா பேட்டியளித்தனர். பூர்த்தி செய்யப்பட்ட SIR படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. BLOக்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் மீது டெல்லி காவல்துறை புதிய FIR பதிவு செய்துள்ளது. பீகார் தேர்தல் தோல்விக்கு லாலு கட்சியுடன் கூட்டணி வைத்ததுதான் காரணம் என காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்து வருவதால் RJD காங்கிரஸ் கூட்டணியில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இயற்கை பேரழிவை சந்தித்த இலங்கைக்கு நிவாரண உதவிகளும் மீட்புக் குழுவையும் இந்தியா அனுப்பியது. ஒவ்வொரு முறை இலங்கை இன்னல் படும்போது முதல் ஆளாக இந்தியா களமிறங்கி உதவி வருகிறது. இலங்கையின் துயர் துடைக்கும் நிரந்தர நாடாக இந்தியா மாறியுள்ளது என இலங்கை முன்னாள் அமைச்சர் அலி சாப்ரி கூறியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்த பிறந்தநாள் விழாவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். குழந்தைகள் உள்பட 4 பேர் பலியானார்கள், 10 பேர் காயமடைந்தனர்.
உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடம் பிடித்தது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோவி இன்ஸ்டிடியூட் என்ற குழு பொருளாதாரத்தின் திறன், ராணுவ திறன், நிலைத்தன்மை, எதிர்கால வளங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 70,100ஆக அதிகரித்துள்ளது. போர் தொடங்கியது முதல் இதுவரை 1,70,983 பேர் படுகாயமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் சிவப்பு நிற ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 10,000 மஞ்சள் நிற ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 5,000 மழை நிவாரணமாக வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் செய்கிறார். கோபியில் பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தமிழகத்தை கடந்து அனைத்து மாநிலங்களிலும் பெயர்களுக்கு பின்னால் சாதி பெயர்கள் இருக்கும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் பெயர்களுக்கு பின்னால் உயர்கல்வி படித்த படிப்பின் அடையாளம் இருக்கும். படிப்பே நம் அடையாளம் என நெல்லையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசியுள்ளார். அன்புமணிக்கே பாமக சொந்தமென தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டதால் அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் வரும் சட்டசபை தேர்தலை சந்திக்க புதிய கட்சி துவங்கும் வேலையை துரிதப்படுத்துமாறு முன்னணி நிர்வாகிகளுக்கு அதிரடி உத்தரவிட்டுள்ளார். பணிச்சுமை காரணமாக மேற்கு வங்கத்தில் இதுவரை 40 BLOக்கள் இறந்துள்ள நிலையில் SIR பணியில் ஈடுபட்டுள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டுமென அம்மாநில DGPக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலையில் மேல்சாந்தி அர்ச்சகர்கள் தங்களது அறைகளில் வைத்து நெய் விற்பனை செய்யவோ, அபிஷேகம் செய்வதற்கு பக்தர்களிடமிருந்து நெய் வாங்கவோ கூடாது என கேரள ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கொலை, ஆழ்கடத்தல், ஆயுத கடத்தல் உட்பட 23 கிரிமினல் வழக்குகளில் தொடர்புடைய டில்லி கிழக்கு ஷாலிமர் பாக் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஹர்சிம்ரன் கடந்த ஜனவரியில் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற நிலையில் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டு டில்லிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் நடைபெற்று வரும் 60வது அனைத்து மாநில DGPக்கள் மற்றும் IGக்கள் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார். நாட்டின் பாதுகாப்பு அம்சங்கள், காவல்துறையில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறை, புதுமை கண்டுபிடிப்புகளையும் பகிர்ந்து கொள்ள இந்த மாநாடு மிகச்சிறந்த இடம் என குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் SIR பணிகளில் ஈடுபட்டுள்ள ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டுவதோ, அரசியல் ரீதியாக அழுத்தம் தருவதோ கூடாது என ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கு தேர்தல் கமிஷன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பலான தாராகிரி இந்திய கடற்படையில் முறைப்படி இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கியழிக்கும் திறன் வாய்ந்தது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி அருகே 3 புதிய ராணுவ தளங்கள் அமைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதால் நம் அண்டை நாடுகளான சீனா மற்றும் வங்கதேசம் அதிர்ச்சியடைந்துள்ளன. எனது நல்ல நண்பர் பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் ஜோடி ஹேடனுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். திருச்சி குழுமணி ஸ்ரீ ஜெயமங்கல ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயில் மகா கும்பாபிஷேக விழா டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தீர்த்த குடத்தை யானை மீது வைத்து மேளதாளங்கள் முழங்க அர்ச்சகர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் மல்லிகேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழா ஆச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க கும்பகலசத்தில் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு விமரிசையாக நடந்தது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தில் விநாயகர் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விநாயகப் பெருமானுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் காவலன் கேட் சக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். டிட்வா புயலால் ராமேஸ்வரம் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது அலையின் சீற்றம் குறைந்துள்ள நிலையில் திடீரென கடல் சுமார் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கியது. கடலுக்குள் உள்ள பாறைகள், திட்டுகள் தெரிகிறது. கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டி நின்றன. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் அலைகள் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. கடற்கரைக்கு வழக்கம் போல வந்த டூரிஸ்டுகள் மற்றும் உள்ளூர் மக்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் சாலை முழுவதும் கடலில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் மீனவர்கள் குடியிருப்பு பகுதி துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 8% கூடுதலாக பெய்துள்ளது. அதே நேரம் சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 28% குறைவாக பெய்துள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் CBI அதிகாரிகள் 4வது நாளாக விசாரணை நடத்தினர்.
திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நாளை தொடங்குகிறது. வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுக்க உள்ளனர். புயல் இன்றிரவு சென்னையை நெருங்கும் போது புதிய மேகங்கள் உருவாகும். மேகங்கள் சென்னை அருகே உருவாகிறதா அல்லது நெல்லூர் அருகே உருவாகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் என டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் கூறியுள்ளார். டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாம்பன் பாலத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டு குண்டும் குழியுமாக இருப்பதால் உடனடியாக சேதத்தை சரிசெய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் குந்துக்கால் மீனவ கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. நீரை உடனடியாக அகற்றித்தர கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திருவையாறு தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆராதனை விழாவுக்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று காலை நடைபெற்றது. ஆராதனை விழா வரும் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை நடக்கிறது. 7ஆம் தேதி பஞ்சரத்ன கீர்த்தனை இசை அஞ்சலி நடைபெறும். தமிழகத்தில் மழை பாதிப்பு அதிகமுள்ள 9 மாவட்டங்களில் 38 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தி அதில் 2300 பேரை தங்க வைத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராமச்சந்திரன், பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அரசு வெளியிடும் அறிவிப்புகளை மட்டும் பின்பற்ற அறிவுறுத்தினார். ராமேஸ்வரத்தில் தொடர் மழையால் வேர்க்கோடு, இந்திரா நகர், மாந்தோப்பு, NSK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. நகராட்சி நிர்வாகம் பெரிய இயந்திரங்களை வைத்து நீரை வெளியேற்றி வருகின்றனர். டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் ராமேஸ்வரத்தின் இருமேனி, புதுரோடு, மாந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது. இதனால் குடியிருப்புகளில் வெள்ளநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் கீழக்கக்கரைக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த இயேசு என்பவர் வளர்த்து வந்த 48 ஆடுகள் பலியாகின. புதுச்சேரியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 10,000 ரூபாயும், மஞ்சள் கார்டுதாரர்களுக்கு 5,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனியில் பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வராக நதியில் வெளியேறுவதால் பெரியகுளம் சுற்றுவட்டார பாசன கண்மாய்களுக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ராஜீவ்காந்தி நகரில் சாலையை சீரமைக்க வேண்டி கொட்டும் மழையில் அப்பகுதி மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற டூரிஸ்ட் வேன் அரசு பஸ் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பக்தர்கள் காயமடைந்தனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை கணபதி சங்கனூர் சாலையில் உள்ள பாத்திரக்கடையில் இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கடையில் இருந்த சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியது. உயிர் சேதம் எதுவும் இல்லை. தீ விபத்து குறித்து சரவணம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். தென்காசி இரட்டைக்குளம் பகுதியில் 2 வீலர் மீது லாரி மோதியதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நகராட்சி கவுன்சிலர் உஷா பிரபு, அவரது கணவர் அருள் செல்வம், தங்கை பிளஸி ஆகியோர் பலியானார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சுமார் 5,000 ஏக்கர் பயிரிடப்பட்டிருந்த இளம் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. கும்பகோணம் அருகே தொடர் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 19 வயது இளம்பெண் ரேணுகா பலியானார். 3 பேர் காயமடைந்தனர். வறண்ட காற்றின் ஊடுருவல் மற்றும் காற்று முறிவே எதிர்பார்த்த மழை குறைந்ததற்கு காரணம் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் விளக்கமளித்துள்ளார். இந்தியா தங்கம் விலையை நிர்ணயிக்கும் நாடாக உருவெடுக்க திட்டமிட்டு வருவதாக தில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய தங்க ரத்தின கற்கள் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. நாகையில் 3 நாட்கள் கொட்டிய கனமழையால் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. கருவறை வரை நீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். டிட்வா புயல் கனமழை எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரியில் நேற்று விமான சேவைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 3,500 3,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றை சுற்றியுள்ள 50 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 2,250 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து 1,250 கன அடியாகவும் நீர் இருப்பு 2,908 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. டிட்வா புயலின் வேகமும் மழையும் குறைந்ததால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சிக்கு இயக்கப்படும் விமானங்கள்
இன்று வழக்கம்போல் இயக்கப்படுகின்றன. டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வருவதால் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புயல், கனமழை மற்றும் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து குறும்படம் மூலம் தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. டிட்வா புயல் காரணமாக கடலூர், நாகை துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வரும் சூழலில் மெரினா கடற்கரையில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது. பலத்த சூறை காற்றும் வீசுகிறது. தெற்கு டெல்லியில் உள்ள 4 மாடி கட்டடத்தில் செயல்பட்டு வரும் செருப்பு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் பலியானார்கள். பெண் ஒருவர் காயமடைந்தார். டிட்வா புயல் காரணமாக தொடர் மழை பெய்து வருவதால் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இன்று 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் நடந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் தமிழ் பாடத்தில் 85,000 பேருக்கு மேல் ஃபெயில் ஆகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் நாளை முதல் 3 நாட்கள் கரூரில் ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கலெக்டர் மற்றும் தாசில்தார் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் பெரியசாமி புகார் அளித்தார். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் 56 பவுன் நகைகளை கொள்ளையடித்ததாக 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஆசிப் என்பவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கோவையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை கொலை செய்து செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த கணவரை ரத்தினபுரி போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் இம்ரான்கானின் புகழை கண்டு பயப்படுகிறார்கள். அதனால்தான் அவரது படங்கள் அல்லது வீடியோக்களை வெளியிட அனுமதிக்கவில்லை என அவரது கட்சி எம்பி குர்ராம் ஜீஷன் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக துருக்கி சென்றுள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் லியோ இஸ்தான்புல்லில் உள்ள சுல்தான் அகமது மசூதிக்கு சென்றார். முஸ்லிம் வழிபாட்டு தலத்திற்குள் சென்ற முதல் போப் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். கிழக்கு கரீபியன் கடலில் உள்ள தீவு நாடான செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரெனடைன்ஸ் நாட்டில் நடந்த தேர்தலில் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ரால்ஃப் கோன்சால் தோல்வியை தழுவி பிரதமர் பதவியை இழந்துள்ளார். துருக்கி அருகே கருங்கடலில் ரஷ்ய ஆயில் டேங்கர் கப்பல்கள் மீது நீரில் செல்லக்கூடிய ட்ரோன்களை வீசி உக்ரைன் தாக்கியுள்ளது. தீப்பிடித்து எரிந்த கப்பலில் சிக்கித் தவித்த 25 மாலுமிகளை மீட்பு படையினர் பத்திரமாக காப்பாற்றினர். வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானியர்களுக்கான விசா நடைமுறைகளை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம், மண் சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 193ஆக உயர்ந்துள்ளது. 228 பேர் மாயமாகியுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. மதுரையில் நடைபெறும் ஹாக்கி ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதற்காக மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்த இந்திய ஹாக்கி அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலெக்டர் பிரவீன்குமார் மற்றும் மதுரை தெற்கு காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் மாலை அணிவித்து வரவேற்றார். IPL தொடரிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆண்ட்ரே ரசல் அறிவித்துள்ளார். 2026 சீசனில் கொல்கத்தா அணியின் பவர் கோச்சாக செயல்படவுள்ளதாகவும் தொடர்ந்து மற்ற தொடர்களில் விளையாடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடித்த டாக்கு மகாராஜ் பட ரிலீஸின் போது ரசிகர்கள் ஆடு பலியிட்டு ரத்தத்தில் பேனருக்கு அபிஷேகம் செய்தது சர்ச்சையானது. வரும் டிசம்பர் 5 அவர் நடித்து ரிலீஸாக உள்ள அகண்டா 2 படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ணா, தயவு செய்து ரசிகர்கள் நேர்த்திக்கடன் என்கிற பெயரில் உயிர் பலியை மேற்கொள்ள வேண்டாம், கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் விலங்குகளை துன்புறுத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழில் சார்பட்டா பரம்பரை, ராயன், வேட்டையன், வீரதீர சூரன் போன்ற படங்களில் நடித்தவர் துஷாரா விஜயன். இவர் தற்போது பால் ஜார்ஜ் இயக்கத்தில் ஆண்டனி வர்கீஸ் பிப் நடிப்பில் உருவாகி வரும் காட்லான் எனும் படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமாகிறார். இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியிலும் படத்தை வெளியிட முடிவு செய்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயரும் நடிகை மிருனால் தாகூரும் ரகசியமாக காதலித்து வருவதாகவும் நண்பர்களின் பார்ட்டி மற்றும் விழாக்களில் மட்டும் சந்தித்து காதலை வளர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது.
பாலிவுட் நடிகர் சல்மான் கான் பான் மசாலா குட்கா விளம்பரத்தில் நடித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பான் மசாலா குட்கா போன்றவற்றை விளம்பரப்படுத்த நடிக்கவில்லை, சில்வர் கோட்டிங் செய்யப்பட்ட ஏலக்காயை தான் விளம்பரப்படுத்தினார் என சல்மான் கான் தரப்பில் வாதிட்டுள்ளனர்.